நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. பாரா தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே வணக்கம். நலமா நீங்க நலமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்று ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாம் திருமுழுக்கு பெற்ற அந்த நாளை நினைவு கூறணும். நமக்கு திருமுழுக்கு கொடுத்த அந்த அருட்தந்தையை நினைத்துக் கொள்வோம். அவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய பெற்றோருக்காக ஜெபித்துக் கொள்வோம். நம்முடைய ஞான பெற்றோருக்காக ஜெபித்துக் கொள்வோம். சரிங்களா? அதனால் திருமுழுக்கு பெருவிழா, ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழா அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவர் திருமுழுக்கு யோவானை சந்தித்து எனக்கு திருமுழுக்கு தாரும் என்று சொல்லி தன்னையே கொடுக்கிறார். அங்கே தூய ஆவியானவர் புறா வடிவிலே இறங்கி வருகிறார். தந்தையினுடைய குரல் கேட்கிறது, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். தந்தை, மகன், தூய ஆவியார் அங்கே சங்கமிக்கிறார்கள். நாம் திருமுழுக்கு பெற்ற பொழுதும் மூவொரு கடவுள் நம்மிலே சங்கமித்தார்கள். நாம் புது பிறப்படைந்தோம். பாவங்கள் கழுவ பெற்று தூயாவியால் மீண்டுமாக பிறந்தோம். அதனால் அந்த ஒரு நாளை நினைத்து கொண்டு இந்த நாளிலே நன்றி சொல்வோம். நமக்கு திருமுழுக்கு கொடுத்த தந்தைக்காக, நம்முடைய ஞான பெற்றோருக்காக, நம்முடைய பெற்றோருக்காக நன்றி சொல்வோம். அதனால் ஞான பெற்றோராக இருக்கிறீர்கள் என்றால் அந்த குழந்தையின் வளர்ப்பிலே, கத்தோலிக்க திரு அவையின் வளர்ப்பிலே எப்படி வளர்க்கப்படுகிறது, நல்ல நற்மதிப்பீடுகள் கற்றுக் கொடுக்கப்படுகிறதா, அதோடைய வளர்ச்சியில் என்ன உங்களுடைய பங்கு கொடுத்துட்ருக்கிறீங்க அப்படின்னு ஆழமாக சிந்திக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் உங்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். அதனால் ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவிலே நமக்குன்னு நிறைய பணிகள் இருக்கிறது, பொறுப்புகள் இருக்கிறது. அதை சரிவர செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். அதை செய்து தான் காட்ட வேண்டும், செய்து முடிக்க வேண்டும். ஆசீர்வாதம் நம்முடைய குடும்பத்திற்கு அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? இந்த ஒரு செய்தியோட இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம். அன்பர்களை சந்திக்கலாம், நலம் விசாரிக்கலாம். இன்றைக்கி முதலாவதாக யார் வராங்கன்னு பார்த்தலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வந்துட்டாங்க, போகலாம். வணக்கம். நலமா நீங்க நலமா? நானும் நலமாக இருக்கிறேன். இங்கே எல்லோரும் நல்லா இருக்கிறோம். ஸோ புதிய ஆண்டு 2வது வாரத்தில் இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். பாப்பா என்ன சொல்கிறீங்க? ஹாப்பி நியூ இயர். எப்படி இருக்கீங்க? உங்கள் பேர் என்ன? எத்தனாவது படிக்கிறீங்க? யூகேஜியா? வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். உங்களை எல்லாம் சந்திக்கல மகிழ்ச்சி. உங்கள் பேரெல்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. ஓகே. ஓகே. குட். எங்கே இருந்து பேசுறீங்க எல்லாரும்? சென்னை முகப்பேர் ஃபாதர். சென்னை முகப்பேர். ஓகே. உங்கள் சர்ச் நேம் என்ன? ஓகே, சூப்பர். சொல்லுங்கள், மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே உங்கள் மனசில் ஒரே வரியில் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஓகே, சூப்பர். அழகான இனிமையான ஒரு அன்பு வளம் பதறது. ஓகே, சூப்பர். மாதா டிவியை பார்க்கறதே உலகத்தையே பார்த்த மாதிரி இருக்கிற. சூப்பர், ரொம்ப அழகாக சொல்லியிருக்கிறீங்க. வெரி குட். மாதா டிவினால என்ன யூஸ்ஃபுல் நினைக்கிறீங்க? மாதா டிவினால எங்களுக்கு இறைவன் எங்க கூட இருக்கிற மாதிரியே இருக்கு ஃபாதர். எப்பவுமே நாங்க எந்த சூழ்நிலையிலையும், நாங்க குடும்பம்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் எங்களுக்கு இருக்கு ஃபாதர். துக்கமா மகிழ்ச்சியோ
எந்த நேரத்திலயும் நாங்க உடனே எப்பவுமே நாங்க பாக்குறது, நாங்க சந்தோஷமா இருக்கிறது மாதா டிவி வழியா தான் ஃபாதர். இறைவன் எங்க கூட இருக்கிற மாதிரி உடன் இருப்பு எங்க கூட இருக்கு ஃபாதர். அது வழியா நாங்க பெற்றுக்கொள்றோம் ஃபாதர். மகிழ்ச்சியா இருக்கு ஃபாதர் அதை பார்த்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு. சரி சரி, சந்தோஷம். சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலம் இயேசுவின் நாமம், ஆரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பாப்பாவுக்கு மட்டும் தனியா ஒரு சான்ஸ், ஓகேவா? பாப்பா மட்டும் பாடுங்க. ஏசப்பா ஏசப்பா பசுக்குள்ளே ஏசப்பா என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்கப்பா. என்னோட மனசுல என்ன மொழி எல்லாத்தையும் நீங்க கேளுங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா பசுக்குள்ளே ஏசப்பா என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுங்கப்பா. என்னோட மனசுல என்ன மொழி எல்லாத்தையும் நீங்க கேளுங்கப்பா. ஏசப்பா நீங்க வாங்கப்பா, பாசத்தை அள்ளித்தாங்கப்பா. ஏசப்பா நீங்க வாங்கப்பா, பாசத்தை அள்ளித்தாங்கப்பா. ஆபேலி புல்பண்டையின் தலை ஈச்சையோ, நோவாவை தகன பலி ஈனையோ, ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ, ஆபிரகாமை போல் தன் ஒரே மகனையோ என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன், என்ன கொடுப்பேன் நான், என்ன கொடுப்பேன். என்னை நான் தருகின்றேன், என்னை நான் தருகின்றேன், என்னை நான் தருகின்றேன், என்னை நான் தருகின்றேன். என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ, என்னை தேடி வந்த தெய்வம் நீரல்லவோ. என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன், என்னை கொடுப்பேன் நான், என்னை கொடுப்பேன். வாவ் வாவ் வாவ், சூப்பர் சூப்பர். யார் சொல்லி கொடுத்தா இந்த பாட்டெல்லாம்? அம்மா அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? உங்களுக்கு பாட்டுனா பிடிக்குமா? பிடிக்கும். வெரி குட் வெரி குட், சூப்பர். அழகாக பாடினீங்க, அழகாக பேசுகிறீங்க. நல்லா படிக்கணும், நல்ல ஒரு சூப்பரான ஒரு நல்ல தலைவராக நீங்கள் உருவாகணும், ஓகேவா? குட் 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 குட். சரி, ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம், ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. இந்த பாப்பாவுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் ஆண்டவர் அருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்கள், மாத தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாத தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நன்றி நன்றி. காட் பிளஸ் யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, முகப்பேர்லேருந்து ரெஜினா ராய் குடும்பத்தினர் நம்மோட பேசினாங்க. ரொம்பவே சிறப்பாக பேசினாங்க. பாப்பா, குட்டி பாப்பா ரொம்ப அழகாகவே பாட்டெலாம் பாடி மழலை மொழியில் பாடி நம்மளை மகிழ்வித்தாங்க. ஒட்டுமொத்த குடும்பமும் சிறப்பாக பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை அழகாக சொன்னாங்க. ஸோ வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். தொடர்ந்து மாத தொலைக்காட்சி இணைந்திருங்க. உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம், சரிங்களா? அடுத்த அன்பருக்கும் நிலவு சரிச்சலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கிறோம். இங்கே எல்லாம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கிறோம். புதிய ஆண்டில் உங்களை சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. புத்தாண்டு வாழ்த்துக்கள். புத்தாண்டு வாழ்த்துக்கள் சாமி. உங்களுக்கும் மாதா சேனலுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாரும் உங்கள் பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. என்னுடைய பேர் வந்து ஜெயராஜ் ஃபாதர். மனைவி பேர் சொல்லுங்க. ஜான்சி. நீங்க சொல்லுங்க. ஜெர்லின் மேரியோ. ஜெரிசா மேரியோ. மேரியோ ஃபேமிலிஸ். ஓகே.
பாப்பாஸ் நீங்கள் 2 பேரும் என்ன படிக்கிறீங்க? நான் 8th படிக்கிறேன் ஃபாதர். நான் 5th படிக்கிறேன் ஃபாதர். வெரி குட் வெரி குட். எங்கேருந்து பேசுகிறீங்க எல்லாரும்? நாங்க சேலம் மாவட்டம் கிறிஸ்து அரசர் ஆலயம் கெங்கவல்லி. ஓகே, சிறப்பு. சொல்லுங்கள், மாதா டிவி அப்படின்னு நினச்ச உடனே ஒரே வரியில் சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவி வந்து ஒரு ஆன்மீக வழிகாட்டி, இயலாதோரின் கொடை அப்படி சொல்லலாம் ஃபாதர். வாவ், அழகாக சொன்னீங்க. ஏன் சொல்லணும்னு தோணுச்சு? எந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போதெல்லாம் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு தோணும்? காலையில எழுந்ததுல இருந்தே சாமி நம்ம இந்த சொல்லுங்க கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில இருந்தே சாமி எல்லா நிகழ்ச்சியுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பழைய ஏற்பாடு தான் புதிய ஏற்பாடு வரைக்குமே நம்ம எப்படி வாழணுங்கிறத வழிகாட்டி செஞ்சிருக்கிற அந்த வார்த்தைகள் கேட்கும்போது வியப்பா இருக்கும். நம்ம படிக்கிறது மட்டும் நமக்கு அந்த வார்த்தைகள் புரியாம இருக்குது. நீங்க எங்களுக்கு விளக்கத்தை கொடுக்கும்போது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருக்காது. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் குழந்தைங்களுக்கு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கண்ணான கண்மணிகள் வந்திருக்கீங்களா அந்த நிகழ்ச்சியில்? ஏன் வரல? பாட்டு பாடலாம், ரெக்கார்டு எடுத்து வீடியோ எடுத்து அனுப்பிச்சி விடலாம்ல பாப்பா. அதனால் கண்ணான கண்மணிகளுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பாட்டு பாடி அனுப்பிச்சி விடுங்க, ஓகேவா? சரி, வேற என்ன நிகழ்ச்சி பார்ப்பீங்க 2 பேரில்? மேரியோஸ். பிஷப் தாத்தா எனக்கு ஒரு டவுட். பிஷப் தாத்தா எனக்கு ஒரு டவுட். உங்கள் பிஷப் தானே? அழகா செஞ்சாரா? சூப்பரா செஞ்சாரா? அது பார்க்க ஒரு இதா இருந்துச்சு, ஒரு மாதிரி அது அனிமேஷன் மாதிரி போட்டு அவர் அப்படி கொண்டு வரது பாக்குறப்ப நல்லா அழகா இருந்துச்சு. பிஷப் பாக்குறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு எங்களுக்கு. அது நம்ம ஒரு பிஷப் போது என்ன கொஞ்சம் வியப்பாவும் சந்தோஷமா இருந்துச்சு சாமி எங்களுக்கு. பிஷப் சிங்கராயன் வந்து ஒரு சிறந்த மனிதர். அவர் வந்து நம்ம எது கேட்டாலும் செஞ்சு கொடுப்பார். எல்லாரும் அவரை பிஷப் தாத்தான்னு கூப்பிட ஆரம்பிச்சது ரொம்ப குஷியாயிட்டார் அவர். மக்களின் நாயகர் சாமி அவரு. ஆமா, மக்களின் நாயர் தான். மேக்சிமம் அவருக்கு ஒரு பட்டமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப எளிமையான, எல்லாத்தோட எளிமையா பழகக்கூடிய ஒரு தந்தை. ரொம்ப சந்தோஷமா வந்தாவே எல்லாத்துக்கும் க்ளோஸா நல்லா பழகுவார். ஆமா 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 ஆமா. ஓகே, இந்த மாதா டிவி பார்க்கறதுனால என்ன கத்துக்கிறோம்னு நினைக்கிறீங்க? அதாவது இப்போ நம்ம எப்படி உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போறோங்க ஃபாதர். அதே போல நிறைய பேர் வயசானவங்க எல்லாம் சர்ச்சுக்கு வர முடியாதுங்க ஃபாதர். அவங்களுக்கு வந்து இது ஒரு மன அமைதி, மன நிம்மதி, மன நிறைவு அது கொடுக்குதுங்க ஃபாதர். அதனால எல்லாத்தையும் சொல்லுறது மாதா டிவி எல்லாரும் பாருங்க, சந்தோஷமா இருங்க, ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு ஒரு நற்செய்தி அவங்க சொல்றாங்க ஃபாதர். நானு நம்ம வீட்டு நிகழ்ச்சி மாதிரி ஃபாதர். அதனால ரொம்ப சந்தோஷம். எவ்வளவு சேனல் பார்த்துட்டாலும் இது நம்மளுடைய உரிமை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு சேனல் இல்ல ஃபாதர். அப்படிங்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மாதா செல்ல அது எங்களுடைய சேனல், அவ்வளவுதான். நம்ம ஆசைப்படுற விஷயங்கள் எல்லாமே நமக்கு நாங்களும் கொடுக்கலாம், நாங்களும் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். மாதா செல்ல அது நம்மளுடைய இல்லத்தோட சேனல், அவ்வளவுதான். ஒரு இதை சொல்லணும் அப்படின்னா அது எங்களுடைய சேனல். பேர்லயே முடிஞ்சிச்சு அம்மா. அது அம்மா, நாங்க வந்து அம்மாவுடைய பிள்ளைகள். அதனால நாங்க அந்த அம்மாவா பாக்குறோம் எங்க சேனலை. ரொம்ப அழகா, ரொம்ப சூப்பரா சொன்னீங்க 2 பேருமே. இது வந்து என்னோட இதுன்னு உரிமையாக்கிக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் சிறப்பு. உலகத்திலேயே வந்து மக்கள், ஆயர்கள், குருக்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்தக்கூடிய ஒரே சேனல் இருக்கும் அப்படின்னா அது மாதா டிவி மட்டும்தான். ஓகே, அப்புறம் மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாரும் பாருங்க, சந்தோஷமா இருங்க, கண்ணை பத்தி இன்னும் நல்லா நிறைய அறிஞ்சுக்கலாம். சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். நீ என்ன சொன்னாலும் நான் செய்திடுவேன், என்னை மட்டும் விட்டு போக சொன்னாதே. நீ என்ன சொன்னாலும் நான் செய்திடுவேன், மட்டும் விட்டு போக சொல்லாதே. யாரிடம் செல்வேன் இறைவா, வாழ்வுதரும் வார்த்தையின் தலைவா. யாரிடம் செல்வேன் இறைவா, வாழ்வுதரும் வார்த்தையின் தலைவா. கலைமானை போல நல் நீரோடை உனை நோக்கி எங்கும் நான் வருவேன். கலைமானை போல நல் நீரோடை உனை நோக்கி எங்கும் நான் வருவேன். நீ என்ன சொன்னாலும் நான் செய்திடுவேன், உன்னை மட்டும் விட்டு போக சொல்லாதே. சூப்பர் சூப்பர், அருமை அருமை.
என்ன உங்களுக்கு வேற லெவல் வாய்ஸ், உங்களுக்கு சூப்பராக இருக்குது. என்ன அருமையான பாடகர் நீங்கள். நேர்ல இருக்கு ஃபாதர். சரிங்க. நான் சிங்கரா, மியூசிக் டீச்சர், மியூசிக் படிச்சிருக்கேன் நான் கொஞ்சம். வா உண்மையிலே டிவைன் சிங்கர் சீனியரில் வந்து கட்டாயமாக நீங்களாம் கலந்துக்கணும். சூப்பர், சிறப்பு. ஓகேங்களா? சரி, ஒரு சின்ன ஜெபம் சொல்லி நிறைவு செய்யலாம். ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தையும் ஞாபக சக்தியையும் ஞானத்தையும் கொடுத்து வாழ்வில் உயர்த்திடுவாராக. இந்த குடும்பத்திற்கு தேவையான எல்லா வரங்களையும் அருள்வாராக. அதே போல் அவர்கள் மனதில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவு செய்து குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை, இன்னும் வளர்ச்சியை, உயர்வான வாழ்வை அவர்களுக்கு கொடுத்து அவர்களோடு பயணம் செய்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஸோ நன்றி, மகிழ்ச்சி. ஓகேங்களா? உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட பேசுனது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அழகாக ஒரு சிறப்பான ஒரு பாடகரை நான் சந்திச்சிருக்கிறேன். அதனால் வாழ்த்துக்கள். ஓகேங்களா? அதனால் தொடர்ந்து மாத தொலைக்காட்சி இணைந்துருங்க. மாத தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்கள், மாத தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் உங்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஓகே, காட் பிளஸ் யூ. சந்திக்கலாம். தேங்க்யூ. நன்றி. பாய். பாருங்க, மகிழ்ச்சியா இருங்க. எஸ், மகிழ்ச்சியாக இருப்போம். பாய். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, சேலத்திலேருந்து சகோதரி ஜெயராஜ் மேரியோ குடும்பத்தினர் பங்கெடுத்தாங்க, குழந்தைகளோட, மனைவியோட. ரொம்பவே சிறப்பாக சகோதரர் ரொம்ப அழகாக பாடினார். நல்ல சிறப்பான குரல் வளம் கடவுள் கொடுத்துருக்கிறார். மாதா தொலைக்காட்சி எப்பொழுதும் உங்களுக்காக இருக்கிறது, உங்களோடு இருக்கிறது. நீங்களும் நினைஞ்சிருங்க. ஓகேங்களா? சரி, இறுதியாக ஒரு அன்பருக்கு உடலாம் சொல்லலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? எல்லாரும் இங்கே நல்லா இருக்கிறோம், மகிழ்ச்சியாக இருக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் உங்களை சந்திக்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஹாப்பி நியூ இயர். அப்புறம் உங்களெல்லாம் அறிமுகப்படுத்திக்கிங்க, பேர்லாம் சொல்லுங்கள். என் மகள் ராய் கெட்சியார், மகள் வந்து பிரேமா மேரி. ஓகே, எங்கேருந்து பேசுகிறீங்க? பாண்டிச்சேரியிலிருந்து பேசுகிறேன். பாண்டிச்சேரி. உங்கள் சர்ச் நேம் என்ன? ஓகே, சூப்பர், வெரி நைஸ். சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவி ஒரே வரியில சொல்லணும்னா 20 மரங்கள் கொண்ட விவிலியம் பாருங்கள். நிலையான ஒரு வாழ்க்கை நோக்கி போனோம்னா மாதா டிவி கண்டிப்பா பார்க்கணும் பாருங்க. இதெல்லாம் நாங்க எங்க பங்குலயே எல்லாருக்கும் சொல்லிடுறோம் பாருங்க. அதனால நானும் பெற்றுக்கொண்ட நலனும் பலனும் எல்லாரும் பெற்றுக்கணும் பாருங்க. அதுதான் நான் மாதா டிவி பார்க்க கம்பல்சரி எல்லாருக்குமே நாங்க வழி. இதுதான் நான் 3 செக்ஷன் பாருங்க மாதா டிவி பார்க்க சொல்லி. மாதா டிவி பார்க்க சொல்லி எல்லாமே பங்குலாம் ரோட் செட் கொடுப்போம். அதே போல விழுந்தூர் கோயிலுக்கு பங்கு கொடுப்போம். உடனே நம்ம திருவிழா கொடிக்கு போகும்போதும் 1000 நோட்ஸ் அடிச்சு அதை மறைமுறை பற்றி சொல்லி, பரிசுத்த ஜெபமலை பற்றி சொல்லியும், மாதா டிவி பார்க்க சொல்லியும் நாங்கள் கொடுப்போம். ஏன்னா அந்த உலகத்துக்கு ஒரே சூரியன் மாதிரி நம்ம மாதா டிவி ஒண்ணுதான் பாருங்க. ரொம்ப அழகு, ரொம்ப சிறப்பு. மாதா தொலைக்காட்சி சிறப்பாக தாங்கி பிடிக்கிறீங்க. அதோட வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கிறீங்க. ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நன்றி சொல்கிறோம். பாப்பா சொல்லுங்க, அமைதியாக இருக்கிறீங்க, இன்னும் பேசாம. உலகத்துக்கு ஒரு ஒளியாக இருக்குது. ஓகே, சூப்பர். என்னென்ன நிகழ்ச்சியெலாம் நீங்கள் பார்ப்பீங்க? குடும்பமாக பார்ப்பீங்க இல்லை தனியாக பார்ப்பீங்க? சொல்லுங்களேன். அதுவும் சரி பார்ப்போம் ஃபாதர். அதுக்கப்புறம் வந்து உறவு மேம்பட ரொம்ப பார்ப்பேன். ஏன்னா பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், அவங்க எப்படி சத்தியத்தை சொல்லி தரணும், அவங்க எப்படி விசுவாசத்துக்கு நடத்தணும், அப்படி விஷயங்களை வந்து நான் பார்ப்பேன். வீட்டில் பிள்ளைங்க சொல்லுவோம், எல்லாரும் பார்க்க சொல்லி, முக்கியமா உறவு மேம்பட நான் வந்து எல்லாரும் பார்க்க சொல்லி தக்க ஃபாதர். ஏன்னா புதுப்படியான கிறிஸ்துவ எல்லாரும் பார்ப்பாங்க. ஆனா லிங்க் நல்லா அனுப்புவோம் ஃபாதர். உறவு மேம்பட அது மூலியமா அவங்க எல்லாமே பார்க்க வருவோம் ஃபாதர். காலையில மாதத்துக்கு கடல் மடங்கு போடும்போதே காலையில போட்டோம் ஃபாதர். பாப்பா ஸ்கூலுக்கு கிளம்பும்போது பார்த்துட்டு தான் போவாங்க. இன்னும் வந்து சொல்லுவோம் ஃபாதர், மாதா டிவியை பார்த்து வந்ததுக்கு அப்புறம் நாங்க எந்த சீரியலுமே பார்க்க மாட்டோம். சீரியல் இது வரைக்கும் சீரியல் பார்க்கவே மாட்டோம். மாதா டிவி பார்ப்போம், செய்தி பார்ப்போம். சீரியல் பார்க்க மாட்டோம். எங்க வீட்டுக்கு வரும்போது யாரும் சீரியல் பார்க்க மாட்டாங்க. சொந்தமாக யாரும் வந்தாலும் சரி, அவங்க சீரியல் பார்ப்பாங்க. எங்க வீட்டுக்கு வந்தா யாருமே சீரியல் பார்க்க மாட்டோம். கண்டிஷனா தான்
நீங்க வந்தா மாநாட்டு மட்டும் தான் ஓடும், செய்தி பார்க்கணும், இதுதான் கண்டிஷன். ஆனா வரும்போதே சொல்லிடுவாங்க, அப்போ நிக்சன் வீட்டுக்கு போனாதான் மாநாட்டுக்கு மட்டும் தான் பார்க்க முடியும் சொல்லி தான் வருவாங்க. சரி, மாதா டிவி பார்க்கக்கூடிய மற்ற நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? கிறிஸ்தவம் ஒருவரும் ஒவ்வொரு கிறிஸ்தவம் ஃபாதர் மாநாட்டுக்கு பார்க்கணும். அதுக்கு வந்து இறை வாழ்க்கைக்கு தங்கள் உகந்தெல்லாம் மாற்றிக்கணும், மனமாற்றம் ஏற்படணும். நம்ம வந்து ஒரு அதாவது விண்ணகரம் தாயகம் அதை நோக்கி நம்ம போனோம்னா நம்மளுக்கு கை பிடிச்சு நடத்துறது மாநாட்டுக்கு தான் பாருங்க. ஒவ்வொரு கிறிஸ்தவம் கை பிடிச்சு மாநாட்டுக்கு பார்க்கறவங்க கண்டிப்பா அவங்க குடும்ப சமாதானம் அமைதியா நிச்சயமா இருப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை பாருங்க. யாராலும் மாநாட்டு வீட்டுல இருக்கிறோம், அவங்க வீட்டுல சமாதானமும் சந்தோஷமும் கடவுளுக்கு இருக்கும் நிச்சயமா இருக்கு. அது நாங்களே சாட்சி பாருங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். அனங்கோவியமே எங்கள் அன்னை மரி, உயிரோவியமே எங்கள் உள்ளவளே, உன் பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், பார்வை சொல்லும் கருணையும் பாதமலரின் அருமையும், அழகே அழகே இந்த மாமி அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரி. ஒரு ஜெபம் செய்யலாம், ஜெபம் செய்து நிறைவு செய்யலாம். ஓகேங்களா? ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, இந்த குடும்பத்தை உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல்நலத்தையும் ஆன்ம பலத்தையும் தந்திரலும். ஆண்டவர் உங்களோடு என்றும் தங்கியிருப்பாராக. உங்கள் பாப்பாவுக்கு நல்ல எதிர்காலத்தை, நல்ல உடல் நலத்தை ஆண்டவர் அருள்வாராக. குடும்பத்திற்கு எப்பொழுதும் ஆசீர்வாதத்தை தந்திடுவாராக. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகளை எல்லாம் ஆண்டவர் நிறைவு செய்தருள்வாராக. ஆண்டவர் எப்பொழுதும் உங்களை பாதுகாத்து வழிநடத்துவாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேங்க்யூ, நன்றி. தொடர்ந்து மாத தொலைக்காட்சியை பாருங்கள், மாத தொலைக்காட்சியை இணைந்திருங்க, மாத தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி நன்றி நன்றி. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, பாண்டிச்சேரியிலேருந்து நிக்சன் குடும்பத்தினர் இதோ பேசினாங்க, சிறப்பாக பேசினாங்க. வந்ததும் நிகழ்ச்சியில் கூட எப்பொழுதும் தவறாமல் தங்களுடைய நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை எழுதி அனுப்பக்கூடிய ஒரு குடும்பத்தினர். ஸோ அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் இன்று பங்கெடுத்தது மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்களிடம் அதிகமாக ஆர்வத்தை பார்க்க முடிந்தது, ஆர்வம் இல்லை பேரார்வத்தை பார்க்க முடிந்தது. அதனால் உங்களுடைய பேரார்வத்தில் மாதா தொலைக்காட்சி இன்னும் சிறப்பாக வளர்ச்சியுறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதனால் உங்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், பாராட்டுக்கள். இன்று பங்கெடுத்த எல்லாருமே சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னீர்கள். நல்ல கருத்துக்கள் எங்களுக்கு மிக்க பலமாக இருக்கிறது, நல்ல அனுபவமாக இருக்கிறது. அதனால் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியில் இணைந்திருங்க என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மாதா தொலைக்காட்சியை பற்றி நிறையா பேருக்கு எடுத்து சொல்கிறீங்க. அதனால் உங்களுக்கு நன்றிகள். இன்று பங்கெடுத்த எல்லாருக்கும். இன்னும் பல பேர் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுக்கணும், உங்களுடைய கருத்துக்களை கேட்க நாங்கள் ஆவலோடு இருக்கிறோம். சரிங்களா? நல்ல நிகழ்ச்சியில் பங்கெடுக்க வாங்க. இதை வந்து அலைபேசி என்ன குறிச்சிக்கங்க, 735-80-80-807 735-80-80-807 குறிச்சிட்டிங்களா? நலமா ஃபாதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவோட அனுப்பிச்சு வைங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு. நாங்களே உங்களை அழைப்போம், நலம் விசாரிப்போம் அடுத்த வாரம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்ததாக இன்றைய நாளில் இறைவார்த்தையை மனப்பாடம் செய்யலாம். இன்று இயேசு திருமுழுக்கு பெறக்கூடிய நிகழ்வு. இன்று இயேசுடைய திருமுழுக்கு பெருவிழாவை தான் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். திருப்பலியில் அந்த நற்செய்தியை வாசிக்க கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? மத்தேயு 3 இறைவார்த்தைகள் 13 முதல் 17 வரை. எப்பொழுதும் 17வது வசனத்தை மனப்பாடம் செய்வோம். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் இல்லையா? இன்றைக்கி இன்னொரு வசனத்தை மனப்பாடம் செய்யலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, மத்தேயு 3 இறைவார்த்தை 15. திருமுழுக்கு யோவானுக்கும் இயேசுவுக்கும் இடையே ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி ஆண்டவரே, நான் தான் உங்கள்கிட்ட திருமுழுக்கு வாங்கணும், நீங்களா என்கிட்ட வருது அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார். அதுதான் மனப்பாடம் செய்ய போகிறோம். இப்பொழுது விட்டுவிடும். கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார். சரிங்களா? அதனால் சில நேரங்களில் நம்ம வந்து இது செய்யலாமா, இது ஏன் நடக்குதுன்னு யோசிப்போம். இல்லை, அப்படிலாம் கிடையாது. இயேசு சொன்ன அந்த வார்த்தை தான், கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவது தான் முறை. அதை செஞ்சு முடிக்கணும். அதனால் கடவுளுக்கு ஏற்புடையவை என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நன்மையான காரியங்கள், நல்ல மதிப்பீடுகள், அவர் என்ன விரும்புகிறாரோ அதை செய்து முடிப்பது. சரிங்களா? அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும், வாழ்வில் வளர்ச்சியை கொடுக்கும், மகிழ்ச்சியை கொடுக்கும், உள்ளத்திற்கு நிறைவை தரும். ஓகேங்களா? அதனால் இந்த ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழாவில்
கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் செய்து முடிப்போம் என்ற உறுதியை எடுத்துக்கொள்வோம். நாம் எல்லாரும் திருமுழுக்கு பெற்றவர்கள், நாம் எல்லாம் தூய ஆவியால் பிறந்திருக்கிறோம். அதை எப்போதும் மறந்துடக்கூடாது. ஓகே, சரி. அப்புறம் என்ன, நிகழ்ச்சியில் இன்னும் அடுத்த வாரம் பல பேரை சந்திக்கலாம், அவரோட பேசலாம். நிகழ்ச்சியை இப்போ நிறைவு செய்ய வந்திருக்கிறோம். ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாப்பாராக, தீமைகள் அனைத்திலிருந்தும் நம்மை காத்து வழி நடத்துவாராக. நாம் எங்கு சென்றாலும் நம்மோடு பயணம் செய்வாராக. ஆண்டவர் எப்பொழுதும் நம்முடைய குடும்பத்திலே தங்கியிருப்பாராக. நம்முடைய உள்ளத்து உணர்வுகளை அறிந்திருக்கக்கூடிய ஆண்டவர் அந்த உணர்வுகள் நல்லவையாக, பிறருக்கு நன்மை செய்ய தூண்டுதல் தருவையாக மாற்றுவாராக. தூய ஆவியால் ஆண்டவர் நம்மை நிரப்பி நம்முடைய கரங்களை எல்லாம் பிடித்து அவர் வழி நடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம். இன்னும் பலரிடம் பேசலாம். அதுவரை நாம் ஜெபத்தில் இணைந்திருப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. ஓகே, பாய். இல்லம் நோக்கி